ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான ஸ்மால் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட்கான டிமாண்ட் இந்தியா ஃபுல்லாகவே இருக்கிறதால எப்போதுமே இந்த பிஸ்னஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். ரொம்பவே ஈஸியாக இந்த பிஸ்னஸை கம்மியான முதலீடு பண்ணி அதிக லாபம் சம்பாதிக்க முடியும். இந்த பிஸ்னஸ் பண்ண பெருசாக நம்ம குவாலிஃபைடாக இருக்கணுன்ற அவசியமும் இல்லை, யார் வேணாலும் பண்ணலாம். இந்த வீடியோவில் ரா மெட்டீரியல் எங்கே வாங்கலாம், இந்த பிஸ்னஸோட ப்ராசஸ், அப்புறம் அதிக சேல்ஸ் கிடைக்க சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கோம். அப்புறம் இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீடைல்ஸும் ரொம்பவே கிளியராக சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் கியர் ஆயில் செல்லிங் பிசினஸ் எப்படி ரெண்டு டைப்பா பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு டைப் நம்மளே ஹோல்சேலர்ட்ட வாங்கி ரீபேக்கிங் பண்ணி நம்ம பிராண்டா சேல் பண்ணலாம். அப்புறம் இன்னொன்று நம்மளே டீலர்ஷிப் எடுத்தும் ப்ராடக்ட்டை சப்ளை பண்ணலாம். இந்த பிசினஸ்க்கு நம்ம எதுவுமே ப்ரொடக்ஷன் பண்ற மாதிரிலாம் ப்ராசஸ்லாம் இருக்காது. நார்மலா கியர் ஆயில் பிசினஸ் யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். கியர் ஆயில் அதிகமாக பெட்ரோல் பங்க் மெக்கானிக் ஷாப்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட எப்படி அப்ரோச் பண்ணி ஆர்டர்ஸ் எடுக்கலாம்னு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எங்க கியர் ஆயில் டைரக்டா ஹோல்சேல் பேஸ்க்கு வாங்கலாம், எப்படி ரீபேக்கிங் பண்ணி ஓன் பிராண்டா சேல் பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியா மார்ட் வெப்சைட்லயே கியர் ஆயில் ஹோல்சேல் பிரைஸ்னு சர்ச் பண்ணோம்னா நிறைய செல்லர்ஸ் 90 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரைக்கும் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சென்னையில் கூட அதுக்கான இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு. அப்படி இருக்கவங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்க ப்ராடக்டோட குவாலிட்டி செக் பண்ணிட்டு பல்கா ஆர்டர்ஸ் கொடுக்கலாம். அப்படி பல்கா ஆர்டர் பண்றப்ப பிரைஸ் நம்ம கம்மி பண்ணியும் வாங்கிக்கலாம். அப்படி நம்ம வாங்குற ஆயில 250 ml 500 ml 1 லிட்டர் கணக்கில் கவர்ல பேக்கிங் பண்ணலாம். அப்புறம் சின்ன ஆயில் பேரல்ல 5 லிட்டர் ஆயில் ஃபில் பண்ற மாதிரியும் ரெடி பண்ணலாம். அப்புறம் நம்மளோட ஓன் பிராண்டை ஸ்டிக்கரா போட்டு சேல்ஸ்க்கு சென்ட் பண்ணலாம். அப்படி இந்த மாதிரி பண்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் கண்டிப்பா இருக்கணும். அப்புறம் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணிட்டு வர்றதும் அவசியமா இருக்கு. உங்களுக்கு இந்த ப்ராசஸ் கொஞ்சம் சரிபட்டு வராதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்களே டீலர்ஷிப் எடுத்தும் கியர் ஆயில் மட்டும் சப்ளை பண்ணலாம். அடுத்தது இந்த பிசினஸோட ப்ராஃபிட் டீடைல்ஸ் பார்த்தோம்னா, நம்ம ஹோல்சேல் பிரைஸ்க்கு வாங்குறப்ப 1 லிட்டர் 90 ரூபாய்க்கு கியர் ஆயில் கிடைக்கும். அப்புறம் லேபர் சார்ஜ், பேக்கிங் காஸ்ட், ஷெட் ரெண்ட், டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் எல்லாம் 1 லிட்டர் கால்குலேட் பண்றப்ப ஒரு 30 ரூபாய் எக்ஸ்பென்ஸ் ஆகும்னு வச்சுக்கலாம். அப்படி பார்க்குறப்ப 1 லிட்டருக்கு ஆகிற எக்ஸ்பென்ஸ் மொத்தமாக 120 ரூபாய் தோராயமாக வரும். அப்படி இருக்கப்ப நீங்கள் 1 லிட்டர் ஆயில் 190 ரூபாய்க்கு ஈஸியாகவே நம்மளால் சேல் பண்ண முடியும். அப்படி பண்ணுறப்ப 1 லிட்டருக்கே 70 ரூபாய் தோராயமாக ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஒரு நாளைக்கு நீங்கள் 100 லிட்டர் ஆயில் சப்ளை பண்ணுற அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நாள் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு கண்டிப்பாக 7000 ரூபாய் கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் இருக்கும். இந்த பிஸ்னஸில் அதிக அளவு சேல்ஸ் கிடைக்க என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா, நார்மலாக மெக்கானிக் ஷாப்லையும் பெட்ரோல் பங்க்லையும் இந்த ப்ராடக்ட்ஸ் அதிகமாக யூஸ் ஆகுது. அப்படி இருக்கப்ப உங்கள் ஏரியாவை சுற்றி ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா பெட்ரோல் பங்க் மெக்கானிக் ஷாப்ஸ்ல எல்லாம் போய் உங்க ப்ராடக்ட்டை ஷோ பண்ணி குவாலிட்டியை காட்டுங்க. உங்க ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியா இருந்துச்சுன்னா நீங்க ஆல்ரெடி சப்ளை பண்றவங்களை விட கம்மியான பிரைஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. நீங்க ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அதர் ஸ்டேட்லயும் ட்ரை பண்ணலாம். இந்தியா ஃபுல்லாவே நீங்க சப்ளை பண்ணலாம். எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிசினஸ்ல ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. டவுட் எது இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு